Next question கவனிங்க. Question number 3. Given the function f from x to x square minus 5x plus 6 இது ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. Evaluate f of minus 1, f of 2a and f of 2, f of x minus 1. இந்த x இருக்கிற இடத்துல இந்த f of function of x எடுத்துருக்கோம். சரிங்களா, அந்த x இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், -1 போட்டால் அதோட வேல்யூ என்ன, அப்புறம் 2a போட்டால் என்ன வேல்யூ வரும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் f of x அப்படின்ற நம்பர்ஸை என்னென்னு எடுத்துக்கலாம், x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 அதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ என்ன பண்ணலாம், f of 1 கண்டுபிடிக்கணும். ஸோ -1 கண்டுபிடிக்கணும். அப்போ x இருக்கிற இடத்துல -1ன்றது அப்ளை பண்ணிக்கலாமா, -1 ஹோல் ஸ்கொயர் -5 × -1 ப்ளஸ் 6. சரிங்களா, அடுத்து இது என்ன பண்ணலாம், -1 ஸ்கொயர் என்ன வேல்யூ வரும், 1 minus into minus plus 1 5s are 5 plus 6. சரிங்களா, இது ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர். இதோட ஆன்சர் என்ன இருக்கு, எனக்கு 12 கிடைச்சிருச்சு. இப்போ செகண்ட் ரோமன் நம்பர் எடுக்கிறோம். செகண்ட் ரோமன் நம்பர்ல f of 2a சொல்லியிருக்காங்க. சரிங்களா, f of 2a னா இதுதான் நம்மளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய வேல்யூ. ஸோ 2a ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு அந்த இடத்துல 2a ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன், minus 5 into 2a x இருக்கிற இடத்துல அந்த வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கோம். சரிங்களா, இப்போ 2a ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு என்ன வரும், 4a ஸ்கொயர் மைனஸ் 2 5s are 10a plus 6. இங்கே ஸ்கொயர் இருக்கு, இங்கே பவர் 1 தான் இருக்கு, அதுக்கு அடுத்து கான்ஸ்டன்ட் தான். இதுக்கு மேலே இதை ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் த ஆன்சர். சரிங்களா, இதில் நீங்கள் கான்ஸ்டன்ட் டேர்ம் 2 வெளியே கொண்டு வந்து எழுதலாம், இல்லை எப்படி விட்டுனா விட்டுடலாம். தேர்ட் ரோமன் நம்பர் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, f of 2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தேர்ட் ரோமன் நம்பர் f of 2. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் 2 is equal to அந்த பிளேஸில் என்ன போடுறோம், இப்போ x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. அங்கே என்ன பண்ணுறோம், நம்ம x இருக்கிறதுல 2 ஸ்கொயர் மைனஸ் 5 into 2 ப்ளஸ் 6 போட்டிருக்கேன். 2 ஸ்கொயர்ன்ற வேல்யூ என்னது, 4 மைனஸ் 2 5s are 10 ப்ளஸ் 6. இதையும் ஆட் பண்ணால் 10 மைனஸ் 10 0. சரிங்களா, அடுத்து லாஸ்ட் ஒன்று என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, f of x minus 1 கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஃபோர்த் ரோமன் நம்பர் f of x minus 1. இப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் x ஸ்கொயர் 5x ப்ளஸ் 6. இந்த x இருக்கிற இடத்துல x minus 1 அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா, x minus 1 இங்கே ஸ்கொயர் இருக்கு, ஹோல் ஸ்கொயர் minus 5 into x minus 1 ப்ளஸ் 6. இது a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது, அதனால a ஸ்கொயர் மைனஸ் 2ab plus b ஸ்கொயர். சரிங்களா, இது -5 உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 into x 5x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 5s are 5 ப்ளஸ் 6. சரிங்களா, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஒரே டேர்ம் தான் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் எழுதிட்டேன். எக்ஸ்ன்ற டேர்ம் ரெண்டு இடத்துல இருக்குது, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன், -7x. சேம் சிம்பிளாக இருக்கனால ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 6 5 and then 6, இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வரும், 12. சரிங்களா, ஸோ f of x minus 1க்கு வேல்யூ இதுதான். சரிங்களா, ஓகே ஸ்டூடெண்ட், கொஸ்டின் நம்பர் 4. A graph represent the function f of x is given in the figure. இந்த கிராஃபில் கொடுத்துருக்காங்க. It is clear that f of 9 is equal to 2, function of 9. ஸோ இங்கே 9 இருக்கிற இடத்துல எக்ஸோட வேல்யூ தான். சரிங்களா, எக்ஸ் ஆஃப் 9 இருக்கிற இடத்துல எந்த வேல்யூ நம்ம போய் மீட் ஆகுதுன்னு பாருங்கள். 9க்கு இங்கே 2 மீட் ஆகும், ஒய்யோட வேல்யூ 2 மீட் ஆகுது. கொஞ்சம் கிராஃப் கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். சரிங்களா, 2க்கு மீட் ஆகுது, 9 எலமெண்ட்ஸ் இங்கே போய் 2க்கு மீட் ஆகுது. ஸோ ஃபைண்ட் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன்று f of 0 எங்கே போய் மீட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் 0, f of 0 அப்படின்னா இதுதான் f of 0. அதோட மேப்பிங் எங்கே போய் இருக்குன்னு பாருங்கள், மேலே 9ல் இருக்குது. சரிங்களா, அப்போ f of 9க்கு வேல்யூ என்னது, f of 0 வேல்யூ என்னது 9. நெக்ஸ்ட் பியோட வேல்யூ f of 7. 7 அப்படின்றது ஃபங்க்ஷன் ஆஃப் 7, எக்ஸோட வேல்யூ 7 இருக்கும்போது அது எங்கே போய் மேப்பிங் ஆயிருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், அதுக்கு நேரம் என்ன நம்பர் இருக்குது, 6. ஸோ அண்ட் தென் சி வேல்யூ f of 2 கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும்போது அது போய் எங்கே மேப்பிங் ஆயிருக்குன்னு பாருங்கள். 2க்கு நேராக மேலே பாருங்கள், இங்கே பாருங்கள், அப்போ 6 கிட்ட மேப்பிங் ஆகுது. சரிங்களா, அப்போது f of 6 2ன்றது என்ன வேல்யூ 6. லாஸ்ட் ஒன் டி, f of 10க்கு என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் 10 அப்படின்றது என்ன இருக்குது, 10 அதே இடத்துல தான் மேப்பிங் ஆயிருக்கு, அதனால 0. எக்ஸுக்கு 10 இருக்கும்போது அதே இடத்துல தான் இருக்குது, அப்போது x =
f of 10 equal to 0 அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். சரிங்களா? இந்த செகண்ட் ரோமன் நம்பர் கவனிங்க. For what value of x is f of x is equal to 1. For what value of x is equal to f of x is equal to 1 ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண வேல்யூ தான் இங்கே ஒய். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ, அப்படி தான் எழுதியிருக்கோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எந்த வேல்யூ இருந்தால் எனக்கு ஒய்யில் 1 போய் மீட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒய்யில் 1க்கு எங்கே மீட் ஆயிருக்குன்னு பாருங்கள், இந்த பிளேஸில் மீட் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போது இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா 10க்கும் 9க்கும் நடுவில் இருக்குது. சரிங்களா? அப்போது 1ன்ற பிளேஸ் 10க்கும் 9க்கும் நடுவில் இருக்கிறனால ஸோ த ஃபங்க்ஷன் ஆஃப் 9.5 is equal to 1. எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறனோ அது போய் மேப்பிங் ஆகுது ஒய்க்குன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன வேல்யூ தெரியல, ஆனால் 1க்கு மேப்பிங் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது என்ன இருக்குன்னா 9.5க்கு மேப்பிங் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரைப் த ஃபாலோயிங் டொமைன் ரேஞ்ச். இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. டொமைன் ரேஞ்சை அப்படியே எலமெண்ட்ஸாக எழுதாமல் அதை டிஸ்கிரைப் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டொமைன் ரேஞ்ச் என்னன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? தேர்ட் ரோமன் நம்பர் இதில் பாருங்கள், டொமைன் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் செட் எலமெண்ட் 0லேருந்து 10 வரையும் இருக்குது டொமைன். சரிங்களா? அப்போ ரேஞ்ச் அப்படின்றது இதுக்கு மேப்பிங்காக இருக்க எலமெண்ட்ஸ் லாஸ்ட்டில் எங்கே போய் மேப்பிங் ஆயிருக்குன்னு பாருங்கள், 9 வரையும் தான் போய் மேப்பிங் ஆயிருக்கு, 10க்கு போல. அப்போ 9 வரையும் தான் மேப்பிங் ஆயிருக்கு, அது வரையும் ரேஞ்சு. ஸோ அப்போ டொமைன் எப்படி எழுதலாம் பாருங்கள், டொமைன் இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2, 3 அப் டு 10 வரையும் எடுத்துக்கலாங்களா? சரிங்களா? அதே மாதிரி ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ரேஞ்ச் இதில் கடைசி எந்த வரையும் 9 வரையும் மேப்பிங் ஆயிருக்கு. அப்போது அதுவும் 0, 1, 2, 3 அப் டு 9 வரையும் அதனுடைய ரேஞ்ச். இதை இப்போ இந்த ஃபார்மேட் எழுத சொல்ல அவங்க டிஸ்கிரைப் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரைப் அப்படின்னா வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ணி எழுதலாம், இல்லைனா ஒரு செட் பில்டர்ஸ் ஃபார்மில் எழுதலாம். சரிங்களா? இப்போ டொமைன் எப்படி எழுதலாம்னு பாருங்கள், எக்ஸ் such that x belongs to a natural whole number. இந்த x எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா belongs to a relation. அது எப்படி இருக்குன்னு பாருங்க, 0 x is greater than or equal to 0 less than or equal to 10. ஏன்னா 10ம் சேர்ந்து இருக்கனால 0வும் to 10 இருக்கு, அதனால இப்படி எழுதியிருக்கோம். greater than or equal to 0 less than or equal to 10 எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்து ரேஞ்ச் பாருங்க, ரேஞ்ச் இதே ஃபார்மேட்ல எழுதணும் நம்ம. இப்போ ரேஞ்ச் சரிங்களா, ரேஞ்ச் x such that x belongs to a real number. அது எப்படி இருக்குன்னு பாருங்க, 0 less than or equal to x, இது less than or equal to 9 கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா less than 10 கூட கொடுக்கலாம். சரிங்களா? இது எப்படின்னா எடுத்துக்கலாம், ஏன்னா less than or equal to 9 or less than equal to 9 இல்லைன்னா less than 10ன்ற வேர்டில் கூட நம்ம கொடுக்கலாம். less than 10 என்ன வரும், 9 வரையும் வரும்ன்ற சொல்லுவோம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் ஒன்று, வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எ ஃபங்க்ஷன். இமேஜ் ஆஃப் 6 எதுக்கு போகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இமேஜ் ஆஃப் 6 எங்கே இருக்குது அப்படின்னா 6ஓட இமேஜ் எங்கே போகுதுன்னு பாருங்கள். இந்த 6க்கு நேராக அப்படியே மேலே போங்க, இந்த இடத்துல மீட் ஆயிருக்குது. அப்போ அதுக்கு நேராக என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள், 5. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், the image of 6 under function is 5. சரிங்களா? 5க்கு தான் அங்கே போய் மீட் ஆகுது. இங்கேருந்து 6க்கு பாருங்கள், இமேஜ் ஆஃப் 6 எங்கே போகுது அப்படின்னா நேராக பாருங்கள், இங்கே இருக்குது, இந்த லைன் மீட் ஆகுது. இங்கேருந்து 5க்கு நேராக அந்த லைன் இருக்குது. சரிங்களா? அப்போது இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப் இஸ் 5ன்னு சொல்லி முடிச்சிடலாம். சரிங்களா? ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப்ன்றது எக்ஸோட வேல்யூ. இங்கே எக்ஸோட வேல்யூக்கு இந்த லைன் எங்கே போய் மீட் ஆகுதுன்றதை நம்ம மீட் பண்ணி ஒன்றுனா கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.